Hello students, welcome to TN State Board Vedantu channel. நான் உங்கள் கேப்டன் பிரகாஷ். Good morning பசங்களா, very good morning. So இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட டெய்லி கேப்சூலோட 15வது நாளில் இருக்கும். கொஞ்சமாக படிக்கிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெய்லி கேப்சூலில் இருக்கக்கூடிய மூணு கொஷினை டெய்லி படித்தா கூட நம்ம புக் பேக்கை ஃபஸ்ட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். அடுத்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது, we are going to start with the booking questions. So get ready பசங்களா, ரெடியாக இருங்க. நம்ம இந்த மாதிரி டெய்லி கேப்சூல்ஸில் கொஞ்சமாக படிக்கிறது மூலமாகவே நீங்கள் சூப்பராக என்ன பண்ணிடலாம், அதிகமான மார்க் வாங்கிடலாம். இந்த பெரிய கொஷின்ஸு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் தனியாக வச்சிடலாம். இந்த தியரி பார்ட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் தான் நம்ம இந்த டெய்லி கேப்சூலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ தினம் நீங்கள் டெய்லி ஹோம்ஒர்க்காக நீங்கள் ஏதாவது படிக்கிறீங்கனாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, இந்த டெய்லி கேப்சூல் ஒரு 15 to 20 minutes 10 to 20 minutesக்குள்ளே இருக்கக்கூடிய வீடியோவை மட்டும் பார்த்தே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா படிக்க முடியும். ஏன்னா வீடியோவில் நான் உனக்கு ரொம்ப கிளியராக பாடம் நடத்துகிற மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ யூ கேன் ஹாவ் அ கிளியர் ஐடியா அபவுட் திஸ் கண்டென்ட். அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை தினம் கவனமாக பாருங்கள். யாரெல்லாம் டெய்லி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம லெசன் 6ல் கொஷின் நம்பர் 34லேருந்து 37 வரைக்கும் பார்க்க போகிறோம். புக்கில் கொஷின் நம்பர் 34 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏன் ஹைட்ரஜன் நம்மளோட பூமியில் அட்மாஸ்பியர், பூமியோட அட்மாஸ்பியர் வளிமண்டலத்தில் H2வாக காணப்படுறதில்லை? ஏன் ஹைட்ரஜன் H2 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இல்லை, அதை விட்டுட்டு H2O வாட்டராகவோ அல்லது வேறு யாருக்கூடையாவது சேர்ந்து கம்பைன்டு ஃபார்மில் இருக்குது, H2வாக தனியாகவே ஏன் இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின், ஏன் மூணில் அட்மாஸ்பியரே இல்லை, நிலவில் ஏன் வளிமண்டலம் கிடையாது, மூணில் ஏன் அட்மாஸ்பியர் இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது கொஷின். இந்த ரெண்டு கொஷினுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது ஹைட்ரஜன் ஏன் நம்ம அட்மாஸ்பியரில் H2 அப்படிங்கிற ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் எலமெண்ட். சார் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் ஓனாக எழுதலாமா? நான் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்டாக மிஸ் ஆகாமல் நீ ஓனாக எழுத வேணால் எழுது, தாராளமாக, பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் எலமெண்ட், ரைட்டா? லைட்டஸ்ட் எலமெண்ட். நல்லா நான் போச்சுக்கோ. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுது, லைட்டஸ்ட் எலமெண்ட் when produced in free state. ஸோ லைட்டாக இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க மேலே பறந்துக்கிட்டே இருப்பாங்களா? வெயிட்டாக இருந்தால் தான் கீழே வந்து விடுவாங்க, லைட்டாக இருந்தால் மேலே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண போகுது, இது ஆல்வேஸ் ட்ரை டு கோ அவே ஃப்ரம் த அட்மாஸ்பியர். எஸ்கேப் வெலாசிட்டி, எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுது, மேலே போய்கிட்டே இருக்குது. அப்படி மேலே போகிறப்ப என்ன அப்படின்னா காஸ்மிக் ஸ்ட்ராமு, அதுக்கப்புறம் சோலார் ஃப்ளேஸ், இந்த வெயிலெல்லாம் படுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஹைட்ரஜன் லைட்டாக இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு மேலே போகுது. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வந்து மோர் ரியாக்டிவாக இருக்கனால இந்த H2ஓட ரியாக்ட் பண்ணுது. H2 என்ன பண்ணுது, ஓவோட ரியாக்ட் பண்ணால் H2O வாட்டர் மாலிகூல்ஸ் அல்லது வாட்டர் வேப்பராகவோ வாட்டர் ட்ராப்லெட்ஸாகவோ என்ன பண்ணுது, அப்படியே மேலே க்ளவுட்ஸில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுது, பரவி காணப்படுது. தெர் இஸ் லிட்ரலி லீக்ஸ் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் டு த எம்டி ஸ்பேஸ். ஹைட்ரஜன் ஈஸிலி கெயின் வெலாசிட்டி ரெக்வயர்ட் டு எஸ்கேப்ஸ் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எர்த்துலேருந்து வெளியே போகிறதுக்கு அதுக்கு வெயில் அடித்தோடனே, வெயில் பட்ட உடனே கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பயங்கர ஃபாஸ்ட்டாக அதிர்வாகி வெளியே போக ட்ரை பண்ணுது. பட் ஹைட்ரஜன் இஸ் வெரி ரியாக்டிவ் இன் நேச்சர். இயற்கையிலேயே ஹைட்ரஜன் மோர் ரியாக்டிவ். என்ன பண்ணுது, O2ஓட ரியாக்ட் பண்ணுது, ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணி H2O ஃபார்ம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது, H2O வாட்டர் மாலிகுலாக இருக்குது, H2வாக கிடையாது. ஸோ ரெண்டு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தோம், நம்ம ஹைட்ரஜன் இஸ் த லைட்டஸ்ட் கேசியஸ் எலமெண்ட்டு. ஸோ ஆல்வேஸ் இட் ரைசஸ் அப்வர்ட், அது முதல் காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் இஸ் more reactive. Hydrogen is more reactive among other elements. It reacts with oxygen, forms H2O. So it is not having, so that என்ன பண்ணுது, நம்மளுக்கு H2 அப்படிங்கிற ஒரு டேர்மு தனியாக கிடையாது அப்படிங்கிறத இங்கே மெயினாக சொல்கிறாங்க. புரிஞ்சுதா, கிளியரா? அதான் என்னது நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஸ் தட் கிளியர்? புரிஞ்சுதா, சொல்லுங்கள் பார்க்கலாம். இஸ் தட் கிளியர்? Tell me whether it is okay. Is that clear? Super, good. சரியா? நெக்ஸ்ட்டு, மூன் ஹாவ் நோ அட்மாஸ்பியர். மூனில் ஏன் அட்மாஸ்பியர் இல்லை, வளிமண்டலம் இல்லை, அங்கேயும் இந்த காற்றெல்லாம் இல்லவே இல்லை. நம்மளுக்கு பார்த்தோன்னா அட்மாஸ்பியர் என்னது, ஸ்டேட்டோஸ்பியர், அதுக்கப்புறம் மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு நிறைய லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் இருக்குது. ஆனால் மூனில் அப்படி கிடையாது.
அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா மூன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் எர்த் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது நிலவின் புவியீர்ப்பு நிலையின் ஈர்ப்பு விசை, அதாவது நிலவோட நிலவீர்ப்பு விசை புவியீர்ப்பு விசையை விட கம்மியாக இருக்குது. எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட மூன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் லெஸ். அப்போ ஹைட்ரஜன் ஏற்கனவே லைட்டாக இருக்குது, கேஸ் எல்லாமே லைட்டாக தானே இருக்கும். இங்கே நம்மளோட பூமியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கனால அந்த காற்றெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தான் பிடிக்க முடியுது. ஸோ அதனால தான் ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர்னு ஒரு லேயராக இருக்குது. ஆனால் மூணில் அந்த மாதிரி அவங்கள பிடிச்சி வைக்கிறதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. அப்போ என்ன பண்ணுது, அந்த காற்று எல்லாமே மூன்லேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி போயிடுது. ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸை விட எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, அது எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுது, அந்த இடத்துல இருக்கிறதில்ல. நம்மளோடதில் என்ன அப்படின்னா எர்த்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட அட்மாஸ்பியர் நம்மளை சுற்றி கவர் பண்ணியிருக்கா. ஸோ நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் நம்மளோட அட்மாஸ்பியர் இருக்குது. அதனால் என்ன அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன சொல்ல போகிறோம், நம்மளோட அட்மாஸ்பியர் ஃபிக்ஸடாக இருக்குது, மூணில் கிடையாது. இதுக்கு காரணம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா இஸ் வெரி லெஸ் ஃபார் மூன் when compared to எர்த். அதுதான் காரணம், அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, மூன் ஹாஸ் நாட் பிகாஸ் த வேல்யூ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி g, மூன் இஸ் ஸ்மாலர். மூணில் இருக்கக்கூடிய கிராவிட்டி என்னது, ஸ்மாலர். ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் மூன் இஸ் வெரி ஸ்மால். The molecules of atmospheric gas on the surface of the moon have thermal velocity greater than the escape velocity. Molecules have escaped and there is no atmosphere on moon. ரைட், இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். சிம்பிளாக என்ன அப்படின்னா எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட மூனோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. அது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தேன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா அதோட கைனடிக் எனர்ஜியை விட எஸ்கேப் வெலாசிட்டி, கைனடிக் வெலாசிட்டியை விட எஸ்கேப் வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் எஸ்கேப்பாக என்ன பண்ணுது, வெளியே போயிடுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா, சிம்பிள் திங். ரைட், சிம்பிள். புரிஞ்சுதா, கிளியரா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? எஸ், வில் கோ வித் த நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அடுத்து மூணும் ஹைட்ரஜனை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் வெதர் அ கேஸ் அப்ரோச்சஸ் ஐடியல் பிஹேவியர். இந்த கேஸ் வந்து ஐடியல் பிஹேவியரை அப்ரோச் பண்ணுதா இல்லை வேறு எதுவும் நம்மளுக்கு சொல்லித்தருதா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, I'll just zoom it ஸோ தட் உனக்கு ஈஸியாக தெரியும். ரைட், என்ன கொடுத்துருக்காங்க, கேஸ் அப்ரோச்சஸ் ஐடியல் பிஹேவியர் ஆர் டிவியேட்ஸ். இந்த கேஸ் ஐடியல் பிஹேவியரை ஃபாலோ பண்ணுதா இல்லை ஃபாலோ பண்ணலையா? அப்போ ஐடியல் பிஹேவியரை ஃபாலோ பண்ணணும்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, PV is equal to nRT. ரைட்டா, PV is equal to nRTங்கிறது நம்மளோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். யாராவது ஒரு கேஸ் இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா we can definitely call it as, நம்ம ஷுவராக என்ன பண்ணலாம், அதை நம்ம வந்து ஐடியல் பிஹேவியர் ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்லலாம். இப்போ கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன், இட் இஸ் கம்ப்ரஸ்ட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்மாலர் வால்யூம், அதாவது நார்மலாக இருக்க வால்யூமை விட அதோட வால்யூமை கம்ப்ரஸ் பண்ணுறாங்க அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வால்யூம் கொஞ்சமாக பண்ணுறாங்களா? ரைட்டா, நல்லா கவனி. ஏன்னா உனக்கு நல்லா தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நம்மளோட அவகேட்ரோ இல்லை கே-லூகாஸ் லா படி என்ன அப்படின்னா டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் கே-லூகாஸ் படி டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இது உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கே-லூகாஸில் இதை பார்த்தோம். நம்ம டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படிங்கிறது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்க போகுது, ஆனால் வால்யூமை மட்டும் குறைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டா, இதெல்லாமே ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ரைட்டா, ஏன்னா பாரு, வால்யூமும் டெம்பரேச்சரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்குமா? நடக்காது. இஃப் a gas compressed to a smaller volume at constant temperature, கேஸை நீ கம்ப்ரஸ் பண்ணாலே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக போகுது. ரைட்டா, ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்ட் at high pressure with a smaller volume, the gas deviates from ideal behavior. அப்போ கேஸ் என்னது, ஐடியல் கேஸ் பிஹேவியராக இருக்க போகிறது கிடையாது. இது வந்து ஐடியல் கேஸ், இது தப்பு. இது வந்து
இமேஜினரியாக இருக்கக்கூடிய ஐடியல் கேஸுக்கு மட்டும்தான் இது அக்செப்டட். இப்போ நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நார்மல் பாட்டில் எடுத்து அதில் 1 லிட்டர் ஆக்சிஜன் இருக்குது. நீ அதை ப்ரெஷர் என்ன பண்ணுறத கம்ப்ரெஸ் பண்ணுற. நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா? ஸோ ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்படி நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. ரியல் கேஸஸ் வில் ஆல்வேஸ் டீவியேட் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இட் டீவியேட்ஸ். என்ன பண்ணுது, இது டீவியேட் ஆகிடுச்சு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படி என்ன அப்படின்னா இது டீவியேட் ஆகிடுச்சு, ரைட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க, the temperature is raised. டெம்பரேச்சர் எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, while keeping the volume constant. அப்படியே ஆப்போசிட்டாக என்ன பண்ணுறாங்க, வால்யூமை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டாங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீயே சொல்லு. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் நம்ம, ரைட்டா? ஒரு கண்டெய்னரில் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது, சரியா, ரைட்? இப்போ என்ன அப்படின்னா வால்யூம் கான்ஸ்டன்ட், 1 லிட்டர் கேஸு 1 லிட்டரில் அப்படியே இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான், கீழேருந்து என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சர் டீ வந்து என்ன பண்ணுறேன் நான், இன்க்ரீஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும்பா, உனக்கே நல்லா தெரியும். நம்ம வந்து நேற்று ஒரு பலூன் கொஷின் பார்த்தோம் நம்ம, ரைட்டா? அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்க விசை அதிகமாக போகுது. அப்போ கைனட்டிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடுறப்ப எல்லாருமே தனியாக பிரிஞ்சு போக நினைப்பாங்க. பாரு என்ன பண்ணுறது, கை எப்படி போகுது பாரு, தனியாக பிரிஞ்சு போக நினைக்கிறாங்க. அப்போ தனியாக பிரிஞ்சு போக நினைக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் சூப்பர் டூப்பர், தேட் இஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. பார்க்கலாம். If the gas temperature is raised, keeping the volume constant, pressure of the gas will increase. கரெக்டா இல்லையா? அதாவது என்ன பண்ணுது, இவங்க எல்லாருமே போய் செவுத்தில் முட்டுறாங்க, கண்டெய்னரோட செவுத்தில் முட்டுறாங்க. என்னை வெளியே விடுங்க, யாரோ எனக்கு சூடு வைக்கிறாங்க, என்னை வெளியே விடுங்கன்னு ஆக்ரோஷமாக போய் முட்டுது. அதான் என்னது, ப்ரெஷர். கரெக்டா இல்லையா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஒருத்தவங்க வேகமாக அழுத்துறாங்க, நிறைய பேர் சேர்ந்து டங்குன்னு தட்டுறாங்க, அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ஐடியல் பிஹேவியர்னா என்னது, ஒன்றுமே நடந்திருக்கக்கூடாது, அது அப்படியே இருந்திருக்கணும். ஆனால் எங்கே டீவியேட் ஆகுது, சரியா? அப்போ the gas deviates from ideal behavior. Second one completed. அடுத்து பாரு, more gas is introduced into same volume. ஒரு லிட்டர் பாட்டில், 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் கேஸ் வச்சுருந்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், அடுத்து இன்னும் கேஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ண முடியுமா முடியாதா? 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாமா இல்லை 2 லிட்டர் தண்ணி ஊற்றலாமா? ஸோ 1 லிட்டர் பாட்டிலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றலாமா அல்லது 2 லிட்டர் தண்ணி ஊற்றலாமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டா? கமெண்ட் பாக்ஸில் எவ்வளோ பேர் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா? ரைட், நல்லா கவனிங்க. அப்போ கேஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கம்ப்ரெஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் 1 லிட்டர் பாட்டிலில் 10 லிட்டர் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்க முடியும். என்ன, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே கேஸை கொடுத்துட்டு இருக்கும். கண்டெய்னரோட வால்யூம் 1 லிட்டர் தான், பாட்டிலோட வால்யூம் 1 லிட்டர். அப்போ என்ன பண்ணுறாங்க, சேம் வால்யூம் தான். கண்டெய்னரோட வால்யூம் சேம், ஆனால் எனக்கு கேஸ் மட்டும் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். டெம்பரேச்சர் சேம். என்ன நடக்கும்பா, என்ன நடக்கும், அவகேட்ரோலாம் படி என்னது, நம்மளுக்கு வால்யூம் சேமாக இருந்தாலும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகிக்கிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்க்ரீஸ் ஆக பாரு, இவ்வளோண்டு தான் இருந்தாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேம் வால்யூம், கண்டெய்னர் 1 லிட்டர் கண்டெய்னர் தான். இப்போ என்ன பண்ணுறேன், இன்னும் அதிகமாக கேஸை சேர்க்குறேன் உள்ளே. பாரு கேஸ் வந்துகிட்டே இருக்குது, கேஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்குது, நிறைய கேஸ் நான் உள்ளே கொடுத்துட்டே இருக்கேன். அப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, வேல்யூ ஆஃப் என் இன்க்ரீசஸ். என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வி நோ தட் ப்ரெஷர் இன்க்ரீசஸ். எப்போ கொஞ்சோண்டு இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஒரு கூட்ட நெரிசல், என்ன அர்த்தம், கொஞ்சோண்டு இடத்துல நெரிசல்னால் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தால் என்ன அர்த்தம், அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா deviates from the gas deviates from ideal behavior. If more gas introduced into same volume at same temperature, number of moles, நல்லா கவனி, number of moles are increasing. number of moles என்ன பண்ணுதா, இன்க்ரீஸ் ஆகுது. If the volume remains same, the increased number of moles collide with each other. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட கொலைட் பண்ணி கைனட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ் இல்லை, ப்ரெஷர் இன்க்ரீசஸ். At increased pressure, the gas deviates from ideal behavior. Gas என்ன பண்ணுது,
ஐடியல் பிஹேவியராக டிவியேட் பண்ணுது, டிவியேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர். ரைட்டா? சூப்பரா? 35th கொஷின் புரிஞ்சுதா? கிளியர்? இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கற்றுக்கோ. சரியா? சூப்பர், குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொஷின் நம்பர் 36. ரைட், என்ன சொல்லியிருக்காங்க கொஷின் நம்பர் 36ல் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். Which of the following gas would you expect to deviate from ideal behavior under condition of low temperature? அதாவது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கப்ப என்னென்ன கேஸ் இருக்கா நம்மக்கிட்ட? F2 ஃப்ளூரின், அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா குளோரின், அதுக்கப்புறம் புரோமின். F2 Cl2 Br2 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேரில் யார் ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து டிவியேட் ஆக போகிறாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 3 பேருமே டிவியேட் ஆவாங்க, ஏன்னா இந்த 3மே ரியல் கேஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 3மே ரியல் கேஸ். யார் அதிகமாக டிவியேட் ஆவா? அவ்வளோதான். யார் ஐடியல் கேஸுக்கு அப்படியே டோட்டலாக அதிகபட்சமாக ஆப்போசிட்டாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான். நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லிடுறேன், அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறேன் நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். த ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா Br2. ரைட்டா? புரோமின். ஏன் இந்த புரோமின் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? ஏன் இந்த புரோமின் அப்படின்னா புரோமின் டிவியேட்ஸ் ஃப்ரம் ஐடியல் கேஸ் மேக்ஸிமம் தான் குளோரின் அண்ட் ஃப்ளூரின். பிகாஸ் புரோமினோட சைஸு நம்மளோட பீரியாடிக் டேபிளில் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இருக்கும். புரோமினோட சைஸு கூட. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ வரைகிறோன்னு வச்சுக்கோ. இது என்ன அப்படின்னா F2. இது என்னது? F2ன்னு கன்சிடர் பண்ணுறோம். இது என்ன அப்படின்னா Cl2ன்னு கன்சிடர் பண்ணுறோம். Br2 பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போகுது. ரைட்டா? இது வந்து என்னது? Br2. அப்போ ஒரே அளவு இருக்கக்கூடிய கண்டெய்னரில் இந்த 3 பேரையும் அடைச்சி வச்சேன் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இடிச்சுக்கக்கூடியது யாருக்கு அதிகமாக இருக்கும்? இப்போ ஃப்ளூரின் குட்டியாக இருக்குது, அதனால் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட இடிச்சுக்க மாட்டாங்க, நெரிசல் அதிகமாக இருக்காது. குளோரினில் கொஞ்சம் நெரிசல் அதிகமாக இருக்க போது, புரோமினில் ரொம்ப நெரிசல் அதிகமாக இருக்க போது. நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் குண்டு குண்டாக பெருசாக இருக்கனால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அதிகமாக மோதுறாங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட அதிகமாக மோதுறாங்க அப்படின்னா என்ன நடக்க போகுது? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஸோ 2 காரணம். ஃபர்ஸ்ட்டு புரோமின், 2 ரீசன். ஒன்று என்ன அப்படின்னா பிக்கஸ்ட் சைஸு, இன்னொன்று அப்படின்னா அதோட ரேடியஸ். ரைட்டா? இன்னொன்று ரேடியஸ். ரைட்டா? அட்டாமிக் ரேடியம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்து, இதுதான் மெயின். லார்ஜஸ்ட் அட்டாமிக் ரேடியம், பிக்கஸ்ட்டு சைஸ் ஆஃப் த மாலிகுல். இந்த 2 தான் காரணம். இந்த 2 காரணத்தினால தான் என்ன பண்ணுது நம்மளுக்கு இந்த மாதிரி F2 Cl2 Br2 அப்படி மாறுது. கிளியரா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா 37th கொஷின். 37th கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். ரைட்டா? டிஃப்யூஷனுக்கும் எஃப்யூஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? அவ்வளோதான். 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? வாட் இஸ் டிஃப்யூஷன், வாட் இஸ் எஃப்யூஷன்? டிஃப்யூஷன்னா என்ன, எஃப்யூஷன்னா என்ன அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ டிஃப்யூஸ் ஆகுது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தவங்க டிஃப்யூஸ் ஆகிறாங்க. டிஃப்யூஸ் ஆகிறாங்கன்னா என்ன சொல்லலாம்? செயல் இழத்தல் அப்படின்னு சொல்லலாமா? ரைட், அப்படியே வச்சுக்கலாமா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட்டிங். செயல் இழக்குதுன்னு என்னது? அப்படியே அவங்க ஃப்ரீயாக விட்டுறாங்க எல்லாத்தையும், அவ்வளோதான். இனிமேல் அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சென்ட் பாட்டிலில் அந்த பாட்டிலுக்குள்ளே ஃபுல்லாக ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் எப்படி இருந்துச்சு? அந்த சென்ட் பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு, பர்ஃப்யூம் பாட்டில் குள்ளே இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்ஃப்யூம் பாட்டில் நான் ஸ்ப்ரே பண்ண உடனே உள்ளேருந்து பர்ஃப்யூம் வெளியே வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ டிஃப்யூஷன் அப்படிங்கிறது சிம்பிளாக ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா? ரைட், த்ரூ அவுட் த ஸ்பேஸ். அதுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் அது என்ன பண்ணுமா? ஸ்ப்ரெட் ஆகுமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து இப்போ உங்கள் வீட்டில் வந்து சாமி ரூமில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம். சாமி ரூமில் நம்ம கொளுத்துகிற ஊதுபத்தி என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லாக சாம்பிராணி புகைலாம் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க கம்மன்னு இருக்குமா? ஸோ அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது முழுக்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது. என்ன பண்ணுது? ஃபுல்லாக எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ டிஃப்யூஷன் அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் மாலிகுல். ரைட்டா? அவ்வளோதான். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 2-3 கேஸ்
இன்கேஸ் ஆல்ரெடி நம்ம வீட்டில் நான் இந்த பக்கம் வந்து ஜாஸ்மின் ஸ்ப்ரே அடிக்கிறேன், இந்த பக்கம் ரோஸ் ஸ்ப்ரே அடிக்கிறேன், ரெண்டும் என்ன பண்ணுவோம் மிக்ஸ் பண்ணி ரெண்டோட ஸ்மெல்லும் இந்த ரூம் ஃபுல்லாக இருக்க போகுது. டிஃப்யூஷன்னா சிம்பிளாக ஸ்ப்ரெட்டிங் அண்ட் மிக்சிங் ஆஃப் கேஸஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? அவ்வளோதான். எஃப்யூஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூமில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா ஊதுபத்தி கொளுத்தி வச்சுருக்கேன். ரைட்டா? ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுருக்கேன். இந்த ரூம் ஃபுல் ஊதுபத்தி ஸ்மெல் நிரம்பி இருக்குது. பக்கத்து ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பக்கத்து ரூமில் என்ன அப்படின்னா ஜன்னலை லைட்டாக திறந்து வைக்கிறேன், அல்லது ஒரு சின்ன ஹோல் மட்டும் இந்த ரூமுக்கு அந்த ரூமுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன். என்ன நடக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஸ்மெல், இங்கே இருக்கக்கூடிய வாசனை, ஹை கான்சன்ட்ரேஷன் ஸ்மெல் என்ன பண்ணும், அப்படியே ஸ்லோவாக அந்த பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுமா, அப்படியே அந்த சின்ன ஹோல் வெளியே போகுமா, அதுதான் என்ன அப்படின்னா எஃப்யூஷன். எஸ்கேப் ஆஃப் கேஸ் மாலிகுல் த்ரூ எ வெரி ஸ்மால் ஹோல். ஒரு சின்ன துவாரம், சிறிய துளை, ஒரு சின்ன ஓட்டை வழியாக ஒரு கேஸ் எஸ்கேப் ஆகி வெளியே போகுதுன்னா அதை தான் என்ன சொல்ல போகிறேன் நான், எஃப்யூஷன்னு சொல்ல போகிறேன். ரைட்டா? அவ்வளோதான். எபிலிட்டி ஆஃப் தி கேஸ் டு ட்ராவல் த்ரூ அ ஸ்மால் பின் ஹோல், ஒரு சின்ன ஓட்டை வழியாக போகிறது தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம எஃப்யூஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்டா, ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் அவர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டு இந்த டிஃப்யூஷன் எஃப்யூஷனை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? கண்டிப்பாக உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே நம்மளோட டெய்லி கேப்சூலை தொடர்ந்து வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு ரிமைனிங் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? டாடா, பபாய், see you.